எம்மா எம்மா. சொல்லுல. எம்மா, வர வர ரொம்ப வெக்கையா இருக்குல்ல நம்ம வீட்டு முத்தம். ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்க? அது ஒன்றும் இல்லம்மோ, பியாசாட்டிக்கு நம்ம முத்தத்துக்கு பந்தல் போட்டுடலாம்ல. ஆமா, பந்தல் போடலாம் தான். போட்டா கொஞ்சம் நனலாதான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுல உட்கார்ந்தா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். உங்க அப்பன் போடணுமே. வீட்டுல ஒரு வேலையை சொன்னா அதை செய்யாண்டாரு உங்க அப்பன். வேற எவளுக்கு நல்லா போய் வேலை உட்கார்ந்து செய்வாரு. வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னாதான் நான் என்ன சும்மாதான் இருக்கேன், சரியா பிடிங்கிக்கிட்டா இருக்கேன்ட்டு நம்மகிட்டே சண்டைக்கு வருவாரு. என்னத்த சொல்ல உங்க அப்பன் கிட்ட. இப்ப சந்தியா பிள்ளையார எடுக்க போறாவளாம். பிள்ளையார எடுக்க போறாவளா? ஏன்ப? ஏதோ லூசு கிரிக்கி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சு போச்சுல. ஒரு வாரம் கழிச்சு ஊருக்குள்ள இருக்க பிள்ளையார எடுத்து கொண்டு போய் கரைப்பாவளாவ. அதுக்கு தான் கரைக்கு எடுத்துட்டு போறாவலாம். அட ஆமால்ல, இன்னைக்கு தான் எடுத்துட்டு போறாவளாமோ. அப்ப ஆத்துக்கு தானே கொண்டு போவாவ, நம்மளும் போய் பார்க்க போவோமா? அட ஆமா, ஆத்துல போய் தான் பிள்ளையார கரைப்பாவ. எம்மா எம்மா, ஆத்துக்கு போவோமாமோ, நம்மளும் பிள்ளையார் கரைக்கதை பார்த்துட்டு வருவோம். இப்ப ஆத்துக்குள்ள எங்க தண்ணி கிடக்கு? இப்பதான் வத்தி போச்சே, கொஞ்சோட தானே கிடக்கும் இப்ப தண்ணி. அதுல எப்படி கரைப்பாவ? ஆமா, அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளையார கரைக்க போகும்போதே கொஞ்சம் தண்ணி தான் கிடந்தது இல்ல. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளையாரு சின்ன பிள்ளையாரு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அது பெரிய பிள்ளையாராச்சே, அதை எப்படி அங்க கரைப்பாவ? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வாசரசு, இங்க முத்தத்துல தான் இருக்கீல. இந்த வாரேன். அதெல்லாம் கரைக்கலாம். அங்க கொஞ்சம் உள்ளா தள்ளி கொண்டு போய் கரைப்பாவன்னு நினைக்கேன். அந்த பக்கம் பாலத்துக்கு அந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் நிறைய கிடக்கும். வாரியலாக்கா, நம்ம சாமி கும்பிட்டுட்டு வருவோம். எங்க சரசு, ஊருக்குள்ள இருக்க பிள்ளையார தானே சொல்ற? ஆமா ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளையார தூக்கிட்டு போயிருவானுவ லாரியில. அதுக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். அதான் உங்களை கூப்பிட வந்தேன். ஆமா, இப்பதான் பிள்ளைகள் சொன்னாலுவ பிள்ளையார கரைக்க போறாவன்னு. அதான் நம்மளும் போவோமான்னு, ஆத்துக்கு போவோமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காளுவ. ஆத்துக்கு கரைக்க போலையாம்க்கு. திருச்செந்தூர் கோயில் இல்லைன்னா கொலச மணப்பாடு, இந்த மூணுல ஏதாவது ஒரு இடத்துலதான் போய் கரைப்பாவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மாவன். கடல்லையா அப்ப கரைக்க போறாவ? ஆமாக்கா, அம்மாவன் அப்படிதான் சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போனான். மதிய சாப்பாடெல்லாம் நாங்க வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருவோமாக்கா, பயில்வன் அங்கல்வெல்லாம் அப்படின்னு சொன்னான். சரி, என்னனையும் பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்கன்னே. கடலுக்கு வர கரைக்க போற இடம்னா பயமா இருக்குல்ல. நியூஸ்ல நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று பார்க்கோம், பயமா இருக்குல்ல. அதனால அந்த பையலை பார்த்து கவனமா பண்ணிட்டு வாங்கலான்னு சொல்லி விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணியில போட்டு ஆட்டம் போடாதீங்கன்னு. ஐயா ஆமா, ஆத்துக்குள்ளனாலே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் பிள்ளையார கரைக்க போற நேரம். இவனும் என்ன கடல்ல கொண்டு போய் கரைக்கவன் ஏன் அப்படி? சித்தி, ஆத்துக்குள்ள தண்ணி இல்லைன்னா கடலுக்கு கொண்டு போறாவளாம் பிள்ளையார. ஆமாம்மா, அப்படிதான் சொன்னான் என் மோன். ஆத்துல கொண்டு போய் பிள்ளையார கரைக்கிறது தான் நல்லது. அதுதானே மண்ணு சேரும். தண்ணி அடிச்சுக்கிட்டு போகும்போது மண்ணரிப்பு ஏற்படாம தடுக்கும். கொஞ்சம் அது நல்லதுன்னு சொல்லுவாவே. ஆமாக்கு, ஆனா நம்ம ஊர்ல தண்ணி இருக்கணும்ல. தண்ணி இல்லைன்னா வேற என்ன பண்ணுவாவே? கடல்ல தான் கொண்டு போய் கரைப்பாவ, தண்ணி இருக்க இடமா போய் பார்த்து. ஆமா, அடிக்க வெயிலுக்கு எங்க தண்ணிக்கு பரும்பாடெல்லாம் இருக்கு. யார் இது, தலைவர் எடுத்த முடிவா? ஆமா, அவரு தான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இங்கெல்லாம் கரைக்க முடியாது, அங்க கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு. கவின் வேற ஊர்ல இல்ல. அந்த பையன் இருந்தாலாவது அவன் ஏதாவது பண்ணுவான். இங்க இப்போ கடலுக்கு தான் இப்ப கொண்டு போறாவன் அவன். சரி வாங்கக்கா, நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். இப்ப கடைசியா ஒரு பூஜையை பண்ணி அப்புறம் கொண்டு போவாவ. நம்ம கும்பிட்டுட்டு வந்துருவோம். சரி சரசு, வா அப்ப போவோம். நல்ல வேலை, நம்மளாம் 3 கொண்டு போய் பிள்ளையார ஆத்துல கரைச்சிட்டு வந்துட்டோம். நானும் இங்கதான் வைக்கலாம், பரவ ஒன்னும் எடுத்துக்கொண்டு ஆத்துல மொத்தமா கரைச்சிக்கிடட்டுன்னு பார்த்தேன். கரைச்சிருந்தானுவனா கொண்டு கடல்ல தான் கொண்டு போட்டிருப்பானுவன் நம்ம பிள்ளையாரெல்லாம். ஆமாக்கு எம்மா, இரு நாங்களும் வாரோம். வாரவெல்லாம் வாங்க, நாங்க போயிட்டு இருக்கோம். படலையெல்லாம் புட்டி போட்டு வாங்க. சரிம்மா. பூசாரி, குட்டியான வந்துருச்சு. எல்லாமே பிள்ளையார தூக்கிடலாமா? இன்னொரு 5 நிமிஷம் ஆவட்டியா, அதுக்கப்புறமா பிள்ளையார தூக்கலாம். அப்பதான் நல்ல நேரம். சரி பூசாரி. டேய், இன்னொரு 5-10 நிமிஷம் ஆவட்டன்றாரு பூசாரி. வெயிட் பண்ணுவோம். பெரிய பொண்ணு, எங்க வீட்லயும் அதே கலவரம் தான் பெரிய பொண்ணு. எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டு இருந்தா பாத்துக்க. ஆமா, நம்ம இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ இந்த பிள்ளையார் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு நம்ம தேங்காய் பழத்தை ஆட்டையை போட்டு போனோம் பேரு, அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் எல்லாம் நம்ம வீட்டுல நடக்குது. அப்படியா சொல்ற? ஆமா, எங்க வீட்டுல எலி அட்டகாசம் தான் பலத்த அட்டகாசமா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாம் எலி அட்டகாசம் இல்லையா? வேற என்னது கடிச்சிருக்கோங்க? எங்க வீட்டுலதான் கைக்குள்ளையும் கல்குள்ளையும் எலி ஓடிக்கிட்டே தெரியுது 2 நாளா. ஆனா நான் எலியை எங்க வீட்டுல கண்ணுல கூட பாக்கலையே, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்க மாமியாரு சாமி குறை இருக்குமோன்னு சொல்லும் போதுதான் எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு பத்துக்க. ஏன்னா அன்னைக்கு தேங்காய் பழத்தை ஆட்டையை போட்டு போனோம்ல, யாரு கேப்பா நம்ம பாட்டுக்கு எடுத்து தும்போன்னு.
அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் பத்துக்க, ஒரு வேளை இந்த எலி பார்த்த வேலையா இருக்குமோ அந்த பிள்ளையாருக்கு இது விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் தானே இந்த இது சேட்டெல்லாம் நடக்குன்னு. ஆமலா உமா, நீ சொல்ற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. வெளியே சொன்னா கேவலம், ஏதாவது எல்லாம் சிரிச்சு விடுவாவ. அதனாலதான் இதை என்ன பண்ணி இதை பிரச்சனையை முடிக்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஆமலா, அன்னைக்கு நீ கிளவாண்டான்னு வந்து நானும் பங்கு கேட்டேன் பத்தியா, என் தப்பு தான். அங்க பாரு சரசு, பெரிய பொண்ணையும் உமாலையும் அவ்வளோ 2 பேரும் வீட்டுல இருந்தாதாங்க ஆச்சரியம், இங்க இருந்தா அது ஆச்சரியம் இல்ல. ஆமா அதுவும் சரிதான். ஏலா பெரிய பொண்ணு உமா. வாங்கக்கா வாங்கக்கா. என்ன சாமி பார்க்க வந்தியல, லேட்டா வந்திருக்கிய? பூஜை எல்லாம் முடிஞ்சு பாருங்க, பிரசாதம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாவ. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்கள் சாமி கும்பிட்டதான் வந்தோம். இருங்க கும்பிட்டுட்டு வரோம். பிள்ளையாரப்பா, என் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியா காத்துக்கிடுங்க. பெரிய பொண்ணு, ஏன்னா லட்சிக்கிட்ட வேணா இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா என்னன்னு கேட்டு பார்ப்போமா? நீ ஆண்டாலாம் உமா, லட்சு திட்ட போகுது. திட்டுனா கூட பரவாயில்ல பெரிய பொண்ணு, இந்த எலி அட்டகாசம் பழத்த அட்டகாசமா உள்ள இருக்கு. இன்னைக்கு வேற பிள்ளையார கரைக்க போறாவ. கரைக்க போறதுக்குள்ள ஏதாவது பண்ண முடிஞ்சுன்னா பண்ணி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டேன்னா நமக்கும் பிடிச்ச இதெல்லாம் வந்து தொல்லையெல்லாம் ஓடிடும்ல. சரி, அப்போ லட்சு வரட்டும், வந்ததை மெதுவாக கேட்டுப்பாரு. ஆனா நீயே கேளு பெரிய பொண்ணு, நான் கேட்ட லட்சு திட்டம் எதுக்கு இப்படி பண்றிய வாங்குறியன்னு. நீ என்னன்னா நீ விளையாட்டு புத்தியில ஏதாவது பண்ணியான்னு உடனே ஒன்றும் சொல்லாது. ஒன்னு என்ன லட்சுக்கு நல்லா பிடிக்கும். ஐயா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. லட்சி எது பண்ணாலும் சத்தம் தான் போடும். அதான் தப்பு பண்ணா சத்தம் தான் போடும். சரி சரி, நீயே கேளு லட்சு வந்ததும். பூசாரினே, திருநீரு குங்குமம்லாம் இல்லையா? அது இருக்கு பாருங்கம்மா, எடுத்து வச்சுக்கிடுங்க. நாங்க பொங்கல் சாப்பிட்றீங்களா? இல்ல பூசாரினே, நீங்க சாப்பிடுங்க. சந்தன குங்குமம் மட்டும் இருக்க சொல்லுங்க, நாங்க எடுத்து வச்சுக்கிடுறோம். இல்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க. சந்தன குங்குமம் நல்லதா இருக்கு, அப்புறம் எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் பிள்ளையார இன்னொரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறமா தூக்கிட்டு போயிருவானுல்ல. அப்படியே, அப்ப நாங்க கடைசி நேரத்துக்கு தான் வந்திருக்கோமா? ஆமா, அந்தாங்க பிடிங்க பொங்கலை 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சரிண்ணே, பரவாயில்ல. நம்ம வாயிலையும் கொஞ்சோட பிரசாதம் படணும்னு இருந்திருக்கு, நமக்கு பரவாயில்ல கிடைச்சிருச்சு. ஆமா இந்த சரசு எடுத்துக்க. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சோட போதும்க்கு, நீங்க சாப்பிடுங்க. ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு வைப்போம். ஆமா அதுவும் சரிதான். லட்சு, இந்த பெரிய பொண்ணு உங்களை கூப்பிடுறா பாருங்க, உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என்னடா பெரிய பொண்ணு, என்ன கேட்கணும்? ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ சும்மா சொல்றா. அட வளர்ந்து கெட்டவா, கேப்பான்னு பார்த்தா கேட்க முடியுங்கால, நம்ம தான் கேட்கணுமோ? எல்லாம் என்னலா 2 பேரும் முணுமுணுத்துட்டே அடக்கியே, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? கேட்க ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்லேயும் பெரிய பொண்ணு வீட்லேயும் ஒரே எலித்துள்ள பார்த்துக்கிடுங்க. ஏன் என்னன்னே தெரில. எங்களோட துணி, அப்புறம் இந்த கிச்சனு கபோர்டுக்குள்ளெல்லாம் போய் அவளை துணிமையெல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சு அவளத்தையும் நாசம் பண்ணிடுதுக்கு. அதான் ஏன் என்னன்னு தெரிய மாட்டேங்கு. அதான் ஏதோ சாமி குறையா இருக்குமோன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க. என்னது சாமி குத்தமா? சாமி குத்த ஆகிற அளவுக்கு என்னடா பண்ணனீங்க? இல்லக்கா, நாங்க என்ன பண்ணணும், நாங்க ஒன்றும் பண்ணலையே. எங்க மாமியார் தான்க்கா சொல்லிச்சு, எலி ஒரே தொல்லை பண்ணுது, விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் நடக்கு. எதுவும் சாமி நீ ஒழுங்கா கும்பிடலையா என்னமோ தெரில. ஆனால் எப்படி சாமி எலி வந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனால் எங்களுக்கு லைட்டாக பக்குன்னு ஆகி போச்சு. அட திருட்டு களவாணிவளா, என்ன பண்ணனியா ஒழுங்கா சொல்லுங்களா? முஞ்சூரு, என்ன வேலை பார்த்த நீ? நானும் ஒன்றும் பண்ணல தல, வீட்டில் போய் சின்ன ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறேன், அவ்வளவுதான். ஆமாக்கோ, எங்கள் மாமியார் துணி எங்கள் வீட்டுக்கார துணியெல்லாம் கந்தலாக ஆக்கி கிழிச்சு போட்டு வச்சிருக்கு. நான் தான் அடித்து துவைச்சி கிழிச்சு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரன் ஒரே சண்டை அன்னைக்கு காலையிலே. ஆமாக்கா, எங்க வீட்டுல எலி கபோர்ட திறந்தா புழு புழு புழுன்னு ஓடுது. கிச்சன் கபோர்ட திறந்தா ஆவலத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடுது. பண்ட பாத்திரத்துல இருந்து ஆவலத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடுதுக்கோ. ஏன்னே தெரியல. அப்படி இல்லாமடா பண்ணீங்க? ஆமா பாஸ், நம்ம பங்காளி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல போய் 4-5 பண்ட பாத்திரங்கள் எல்லாம் தூக்கிட்டு போக சொன்னேன். வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துட்டு போங்க, வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அதான் அவங்க தூக்கிட்டு போயிட்டானுவோ. ஏன்டா முஞ்சூர் இந்த மாதிரி பண்ண? அவங்க மட்டும் நம்ம கிட்ட பழத்தையும் தேங்காவையும் ஆட்டையை போட்டு போனாங்கல்ல, சொல்லாம கொள்ளாம. அவங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்த முறை இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏலா, நீங்கள் சொல்றத பார்த்தா நீங்க ஏதோ ஒரு வில்லங்கம் பண்றீங்க போல இருக்க. அதனாலதான் எலி வந்து தொல்லை பண்ணிருக்கு. நாங்க ஒண்ணுமே பண்ணல. லட்சு, நான் இவளால் தான் லட்சு எல்லாம். இவ தான் அன்னைக்கு பிள்ளையார்கிட்ட வந்து மதியம் கறிக்கு தேங்காவும் பழமும் ஆட்டையை போட்டா. அடப்பியாவது எடுப்பா, முழு பலியும் என் மேல தூக்கி போட்டுட்டாளே. அப்பனா உமா வீட்டுல மட்டும்தானே எலி போய் பிரச்சனை பண்ணணும், உன் வீட்டுல ஏன் பிரச்சனை பண்ணது? அப்படி கேளுங்க நாலு முடி. அது ஒன்றும் இல்லைக்கோ, நான் இவ திருடினதை பார்த்து அதில் பங்கு கேட்டேன். அதனால தான். அப்புறம் எனக்கு பாதி முடி தேங்காய் தந்தா, 2 பழமும் தந்தா. ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் மீன் கறி வச்சு தின்னுட்டோம். தேங்காவில் பழத்தை போகிற வழியிலே தின்னுட்டு போயிட்டோம்.
ஆமா, திருடி சாப்பிட்ட பழம் சூப்பரா இருந்துச்சு. அடப்பாவிகளா! பாரு என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க, ஒரு பழத்துக்கும் தேங்காய் வைக்காண்டி நான் தான் இப்படி பிரச்சனை பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு என்னைய கேவலமா நினைக்க மாட்டாங்க இந்த மக்கள். அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க பாஸ். திருடுறது தப்பு தானே, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. டேய் நான் அன்னைக்கே இது ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் விட்டு தள்ளுன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் இந்த மாதிரி பண்ணன நீ? ஆமாக்கா, எங்க வீட்டுக்காருக்கு நான் ஆசாசியா பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்த சட்டையெல்லாம் கிழிச்சு துவம்சம் பண்ணிருச்சுக்கா. ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, இல்லாட்டினா தினமும் வந்து இந்த எலி இப்படிதான் பிரச்சனை பண்ணோம்னா பயமா இருக்கு. வீட்டே பேத்து தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிருமோன்னு. ஏன் இந்த வேண்டாத வேலை, இந்த களவாண்ட கை உனக்கு சும்மா இருக்காது என்ன? சரி சரி விடுங்கலச்சு, சாமிகிட்ட சும்மா தானே இருந்து தூங்குது, தேங்காய் பழம்லாம் சரி எடுத்துட்டு போனா நமக்காவது யூஸ் ஆகுமே நினைச்சு எடுத்துட்டு போனேன். அது கடைசியில இப்படி ஆகி போச்சு. பாம்பு கடிச்சு உனக்கு புத்தி வரல என்ன? சரி, ரெண்டு பேரும் திட்டுறத விட்டுட்டு பரிகாரம் சொல்றீங்களா? இதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். வேற என்ன, தேங்காய் பழம் திருடி இருக்கிய ரெண்டு பேரும், தேங்காய் பழம் உடைக்கன்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிடுங்க, அவ்வளவுதான். அதான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எளிதில்லையே போகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, லட்சுமி அக்கா சொல்றது சரிதான். ஒரு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ற மாதிரி ஏதாவது வேண்டிக்கிடுங்க, சரியாயிரும். ஆமா, அது கூட நல்ல ஐடியா தானே. அப்படியே வேண்டிக்கிட்டுமா நாங்க ரெண்டு பேரும்? ஆமா, இப்ப பிள்ளையார தூக்கிட்டு போயிருவான்ல பயில்வ, அதனால இப்ப இனிமே தேங்காய் பழம் வாங்கி நீங்க உடச்சுக்கிட இயலாது. சதுர்த்தி வாரத்துக்கு அந்த மாசத்துல இந்த சதுர்த்தி வருமே, அந்த நாள்ல தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ச்சனையை பண்ணி உடச்சிருங்க கோயில்ல போய், அவ்வளவுதான். சரி லட்சு. பாஸ் பாத்தீங்களா, நம்மகிட்ட திருடிட்டு போன தேங்காவும் பழமும் இனிமே அவங்க நமக்கு அர்ச்சனை பண்றதுல கொண்டு வந்து தந்துருவாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தா பிசுனாரித்தனமா இல்ல உனக்கு? நான் ஏதோ தேங்காய் பழத்துக்கு அலைஞ்சு பிசுனாரித்தனமா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டதெல்லாம் நினைப்பாங்க. பாஸ், இதெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் சரியா நடக்கணும். அதனால பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ தப்பு பண்ணக்கூடாது. எப்பப்பா ஊர்ல இருந்து வந்த? உங்க அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க தான் கேள்விப்பட்டேன். நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஆமண்ணே, ஒரு 6 மாசம் எனக்கு லீவு பார்த்துக்கிடுங்க. சரி, அதான் அதுக்குள்ள கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுக்குன்னு செட் ஆச்சுன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளிநாட்டுக்கு போகணும். அதான் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா, பாத்துருவோம். அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். வருவான். அதான் அந்த பூசாரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீட்டு இருந்தாருல, சரி அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு போனான். வீட்டுல விட மாட்டேங்க, அவனு வர மாட்டான்ல. அவனை போன பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. வீட்டுக்குலாம் ஒன்றும் போவான்டானு போயிட்டு இருந்தானே வருவான். அவன் சொன்னா இங்க கேக்கையா போறான். அவிய அக்கா போக விடாதுல, ஏதாவது சொல்லி வீட்டுல பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. கடலுக்கு இந்த விநாயகரை கரைக்க போனா அங்க போனா ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் நடக்குமோன்னு பயந்து விட மாட்டாவல. அவனை வர சொல்லு, சீக்கிரம் போன பண்ணு. இந்த செல்வனே சேரனாலும் பைக்ல வந்துருவேன். நம்ம எல்லாம் தான் குட்டி யானையில போனோம். அவனும் வந்தாதான் நல்லா இருக்கும். சரில இரு, போன் பண்றேன். எப்பா தம்பி, இனிமே விநாயகரை தூக்குங்கப்பா, தூக்கி வண்டியில வச்சு கொண்டு போங்க. இனிமே அவ்வளவுதான், முடிஞ்சது எல்லாம். ரெடி போல இருக்கு எல்லாம். சரி, அப்ப நான் போய் வண்டி எடுக்கேன். எப்பா பிள்ளையார தூக்கி வண்டியில வைங்க, நான் வண்டி எடுக்க. என்ன சேகரனா செல்வனா வாங்க, பிள்ளையார தூக்குவோம். இந்த வாரம் இரு. சரிப்பா, அப்புறம் பாப்பா. என்ன சரிண்ணே, போயிட்டு வாங்க. பாத்தீங்களாண்ணே, நம்மளால நிம்மதியா உட்கார்ந்து சரக்கு கூட அடிக்க முடியல. எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டி இருக்கு. யாரும் பாத்துருவாங்களோ, நம்ம பொண்டாட்டி மார்கள்ட்ட சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிக்கிட்டு. ஆமலே தம்பி, நமக்கு ஒரு சுதந்திரமே இல்லாம போச்சு போ. குடிச்சிட்டு போனா என் வீட்டில எல்லாம் பொண்டாட்டி என்னைய காண விடாண்டங்க. என்னத்தை செய்ய, அவளுக்கு தெரியாம தான் வேற குடிக்க வேண்டியிருக்கு. நாலு முழுக்க மனசு வேலை செய்யாத தோட்டத்தில் கடந்து உடம்பு கிடம்பு வலிக்குமே. சரி, கொஞ்சம் குடிச்சிட்டு போறான்னு முடியாளா, ஒரே திட்டு. அதுக்காண்டியே எக்ஸ்ட்ரா குடிக்கணும் போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போடியா, எங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் சத்தம் போடியா. அங்கே போய் நீ வேலைக்காரங்கனாங்க, நீ எப்படி போய் வேலை செஞ்சு கொடுப்பா? நீ நம்ம வீட்டுக்கு தானே வேலை செய்யணுங்க. அப்போ நான் தோட்டத்தில் யாருக்காண்டி கிடந்து சம்பாதிக்கேன்? இந்த பிள்ளைகளுக்கும் இவளுக்காண்டியும் தானே நான் சம்பாதிக்கேன். அது அவளுக்கு தெரியாண்டங்க. அப்படி சொல்லுங்கண்ணே, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காண்டி தானே கடந்து தோட்டத்துல சாவியும்னு தெரியாண்டங்க இவளுக்கு. நான் இனிமே குடிக்கப்படாதுன்னு தான் இருந்தேன். ஆனா எங்க அக்கா வீட்டுக்கு எப்ப வேலை செய்யக்கூடாதுன்னு இவ சொன்னாலோ அப்பத்துல இருந்து இவ சொல் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு வேற வழி இல்லாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்தேன். இருந்தாலும் இனிமே நான் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு காலங்காத்தாலே போயிட்டு
தோட்டத்துக்கு போனான்னு தான் மனசு தோணுச்சு. திடீர்னு போய் சரக்கை வாங்கிட்டு வந்துட்டேன், சைடீஸும் வாங்கிட்டு. அதான் ஒத்தையில குடிக்க மனம் இல்லை. அதான் நீ தோட்டத்துக்கு போனவனையும் நிப்பாட்டி வாழைன்னு குடிக்கிறதுக்கு உட்கார வச்சுட்டேன். உன் பொண்டாட்டி வேற சத்தம் போடும், கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் என் மனசு கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது சொல்லணுமே, அதுக்கு தான் உன்னைய பிடிச்சி உட்கார வச்சேன். பரவாயில்லண்ணே, நம்ம மனசுல இருக்க பாரத்தையும் யாருக்கிட்டையாவது இறக்கி வைக்கணும்ல. அதனால யாருக்கிட்டையா இருந்தாலும் கொட்டி தீக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. நீங்க குடிங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம். நம்மள யாருக்கு அப்பா அவ்வளோ வீட்டில் அடப்பாளுவேன். பிள்ளையார கொண்டு கடைக்கு போறானுவலாம், அவ்வளோ திருச்செந்தூருக்கு பேர்ப்பானுவேன். அதனால எவனும் வந்து நம்மள தொல்லை பண்ண மாட்டான். நம்ம குடிச்சு ஜாலியா இருப்போம். தண்டபாணியே, சின்னத்துறை, இன்னும் 2 வாரம் குடிச்சிட்டா இருக்கிய? அது இலை நான் தான். காலை என்னாச்சு? ஓ நீரா? ஆமா, ஒவ்வொரு பொண்டாட்டி என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி லட்சுமி கிட்ட சண்டைக்கு வருதான்? கொஞ்சம் சொல்லி வையும், இல்லாட்டினா பெரிய மனுஷன் கூட பார்க்காம நான் கையில நீட்டி போடுவேன், பார்த்துக்கிடும். நீ கையையும் நீட்டு காலையும் நீட்டு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல எனக்கு கொஞ்சம் சரக்கு கொடுப்பா. நீங்க மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? சரக்கு தானே என்னாச்சு? நான் தாரே, உட்காரு. சைடிஸ் மட்டும் கேட்காதியும், சைடிஸ் எங்ககிட்டே இல்லை. இந்த ஒரு துண்டு தான் வச்சிருக்கான், அவன் பீஸ் வச்சிருக்கான், லெக் பீஸ், அந்த ஒன்று தான் அவன் திங்கட்டோன்னு கொடுத்துட்டேன் தம்பி நம்ம பைய. சரி, உங்களுக்கு இப்போ சரக்கு தானே வேணும், இந்தாங்க. ஒமுரு ஒண்டாட்டி ஒமுறை தூக்கி போட்டு மீச்சா அதுக்கு நான் பொறுப்புள்ள போய் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தண்டபாணி. நான் கொஞ்சம் கூட குடிச்சாலும் வை, கப்பு சிப்புங்காம போயிட்டு நேரா பரன்ல போய் ஏறி படுத்துக்கிடுவேன் வீட்டுல. அதனால அவளுக்கு தெரியாது இதெல்லாம். அது சரி. நம்ம வாய் தானே சும்மா இருக்க மாட்டேங்கு. நம்ம தான் போய் என்னத்தையாவது பெணாத்தி மாட்டிக்கிடியும். அது சரிதாம்ல சின்னத்தர. ஆனா குடிச்சாதானே நமக்குள்ள ஒரு வீரம் வருது. அவ்வளோ பண்ணிய தப்பெல்லாம் சுட்டி காட்டணும்னு சொல்ல தோணணும்னு தோணுது. இல்லாட்டின்னா தோணாண்டங்கல்ல. நம்ம ஆளு உள்ள போகும்போது தான் நமக்கு இருக்க வீரெல்லாம் வெளியே வருது. அதான் மாட்டிக்கிடியும். அந்த வீரனை தான் வெளியே கொண்டு வரக்கூடாது. அந்த வீரனை வெளியே கொண்டு வந்தா நம்ம வாழ்க்கை பாழா போயிரும். அது சரிதான் முட்டை. என்னாச்சு? ஆமா, பயலுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தியல, என்னாச்சு? பொண்ணுன்னு எதுவும் கிடைச்சுதா? எப்ப கல்யாணம்? ஆமா, தம்பி வெளிநாட்டுல அப்படி என்ன வேலை செய்யாப்புல? நானும் கொஞ்ச நாள் வெளிநாட்டுல தான் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தேன். அந்த கூத்த ஏன்பா கேக்கா? வர்ற பொண்ணு துப்பெல்லாம் எவனோ ஊருக்குள்ள சொல்லி சொல்லி தட்டி விட்டுறியானுவேன். எவன் பார்க்க வேலைன்னு தெரியல. எதுவும் பொம்பளை ஆளுவை தான் பாக்குதுவாளா? பொண்ணு துப்பு வாரது எல்லாம் மாப்பிள்ளை துப்பு எல்லாத்தையும் தட்டி விட்டுறியாவ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயலுக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பயமா இருக்கு. இப்போ அவன் வெளிநாட்டுல வேலை என்ன வேலை? அவன் ஒரு ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். என் பொண்டாட்டி தான் ஊருக்குள்ள மதிப்பா இருக்கட்டும்னு சொல்லி பெரிய கம்பெனில ஆபீஸ் வேலை பார்க்கான்னு சொல்லி வச்சிருக்கா. அப்படியா? அப்ப ஹோட்டல் வேலை தான் அங்க போய் செய்யானா? ஆமா, ஹோட்டல் வேலை தான் செய்யான். என் பொண்டாட்டி தான் வெளியே அப்படி சொல்லக்கூடாதியா, பொண்ணு கிடைக்காது, மதிப்பா இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ஆபீஸ் வேலை பார்க்க தான் சொல்லி வச்சிருக்கு. இப்போ பொண்ணு தேடியதான் பூரா ஆபீஸ் வேலைன்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயே, நல்ல படிச்ச பையதானே உங்க பையன். அவன் ஏன் ஆபீஸ் வேலைக்கு போகாம ஹோட்டல் வேலைக்கு போனான்? அப்படிதான் சொல்லி ஆபீஸ் வேலை தாரவனை தான் கூட்டிட்டு போயிருக்கான். வெளிநாட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனவன் கடைசியில கம்பெனியில வேலை இல்ல, ஹோட்டல்ல தான்ப்பா வேலைன்னு கொண்டு விட்டுட்டானா. வேற பாஸ்போர்ட் கிஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டானா அவன். அதுக்கப்புறமா என்ன பண்ணன்னு தெரியாம அங்கதான் வேலை செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வேலையை பிடிச்சி அப்புறம் அங்கேயே அதையே செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால நாங்களும் சரி அவனுக்கு பிடிச்சிருக்குங்கானு அப்படியே விட்டுட்டோம். ஆமாப்பா தண்டபாணி, வெளியே யாருக்கிட்டையும் சொல்லி விடாத. இது ரகசியமா நாங்க வச்சிருக்கோம் குடும்பத்துல. இந்த விஷயம் மட்டும் ஊர்ல வேற எவனுக்காவது தெரிஞ்சதுன்னு வை, வேற பொண்ணு தரண்டானுவன் எவனோ மதிக்கவும் உண்டானுவன் நம்ம பயில யாரும். சரி என்னாச்சு, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியும். யாருக்கான சின்னத்துறை இவனா வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தான். அவனுமே வெளியே என்ன சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான், பெரிய கம்பெனியில வேலை செஞ்சேன்னு தான் சொன்னான். ஆனா என்ன வேலை செஞ்சான்னு கேளுங்க, முடி வெட்டிய வேலை தான் செஞ்சிருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே தெரியாது. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னது இல்லையே இந்த ரகசியத்தை. இன்னைக்குதான் உங்ககிட்ட சொல்லியேன். சரி விடுங்க, அதெல்லாம் போட்டு எதுக்கு வெளியே இப்ப சொல்லிக்கிட்டு? ஐயோ என்னாச்சே, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. நானும் வேற முடி வெட்டிய வேலை தான் அங்க போய் செஞ்சேன்னு அப்புறம் என் பொண்டாட்டி என்னையும் மதிக்க மாட்டா. நான் பெரிய கம்பெனியில ஆபீஸ் வேலை பார்த்தேனாக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். சொல்ல மாட்டேன்ப்பா. நான் போயிட்டு இனிமே வீட்டுல கப்பு சிப்புங்காம போய் படுத்துருவேன். அப்புறம் எனக்கு போத தெளிஞ்ச அப்புறமா எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷமா குடிங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன். சரி மொட்டை என்னாச்சு போயிட்டாங்க. ஏய் பிங்கே, எங்கடி இருக்கா? மொட்டை என்னாச்சே, கப்பு சிப்புங்காம போய் படுக்கணும், கட்டப்படாதே. வாடி கருவாச்சி. அட என்னது இது, இவரு குடிச்சு புட்டு கப்பு சிப்புங்காம பரன் மேல ஏறி படுத்துக்கிட்டு வேணாரு. இங்க இருந்தே கத்திக்கிட்டு போறார. ஊருக்குள்ள போய் அவ்வளோருக்கிட்டையும் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு காட்டி கொடுத்துருவாரோ? அவரு என்னன்னையும் போயிட்டு போறாரு. என்னன்னே ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டிய. அவரு ஊர் முழுக்க தம்பட்டு அடிச்சுட போறாரு.
அதெல்லாம் பண்ண மாட்டாரு. பயப்படாத சின்னத்துறை, ஒன்னும் ஆகாது. என்னமோ போங்க, பெட்டி பாம்பா அடங்கி பரண்ட கிடப்பேன்னாரு. இப்ப அவரு துள்ளிக்கிட்டு போறத பார்த்தா அவர் பொண்டாட்டிக்கிட்ட மல்லு கட்டுவாரு போல தெரியுது. உங்க பேரையும் என் பேரையும் போட்டு விடாம இருந்தா சரிதான். இங்க பாரு சந்தியா, நீ முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்பெல்லாம் அப்பப்போ அப்படி தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டுற, சோர்வா இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கே இல்லை தெரியுமா? எங்க கூட ஜாலியா வந்து விளையாடவே மாட்டேங்க. இப்பெல்லாம் உட்கார்ந்து பேச கூட மாட்டேங்க. இப்ப சின்ன பொண்ணு அப்படிலாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பாரு, நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கேன். இங்க பாரு சந்தியா, நீ பொய் சொல்லாத என்கிட்ட. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா இப்ப சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்க எங்க கிட்ட. ஆமா, நீ ஏன் இப்படி இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் வந்து சரண் பையன் தானே. அவனால தானே நீ இப்படி சோகமாவே இருக்க. அவன் வர்றதுக்கு முன்னாடிலாம் நீ நல்லா ஜாலியா இருப்ப தெரியுமா? அந்த பையன்ட்ட எப்ப நீ பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறத்துல இருந்துதான் இப்படி மூஞ்சியே வாடி போச்சுவோம் மூஞ்சி. நீ இப்படி தனியா தனியா போய் சோகமா இருந்தனா எங்களுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. இப்ப சின்ன பொண்ணு அப்படிலாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். அவன்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. அவன்கிட்ட தான் நான் பேசவே மாட்டேனே. அவனும் பேச மாட்டான், நானும் பேச மாட்டேன். சரி, அப்ப நீ ஜாலியா இருக்க வேண்டியதானே? நாங்களாம் அங்க உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சும்மா தான் அங்கே கொஞ்சம் நல்லா நனலா இருந்துச்சா, அதான் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா தனியா இருந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் இங்கே தனியாக இருக்க வேண்டாம். வா, அங்கே சோனி பூமாரி கூட போய் விளாட போகலாம். அவ்வளோ 2 பேரும் என்ன கேம் அடுத்து விளாடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காள்வ. வா, வந்து நீயும் ஜாயின் பண்ணு. நம்ம என்ன விளாட்டு விளாடலான்னு சொல்லி போய் விளாடுவோம். நொண்டி விளாடலாமா, இல்லை நாடு கேம் விளாடலாமா, இல்லை திருடன் போலீஸ் இந்த மாதிரி ஏதாவது விளாடலாமா, இல்லை சாப்பாடு செஞ்சு விளாடலாமான்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்படியா? ஆமாம், வா, நீயும் வா. சரி நீ போ, நான் வாரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீயும் வா. நீ வந்தால் தான் நான் போவேன். இல்ல பாபு மாதிரி வா, நம்ம 70s விளாடுவோம். 70s செம்மையா இருக்கும். பாலை தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு விளாடலாம், நல்லா இருக்கும். அம்மா, பாலை தூக்கி முதுகுல எரிஞ்சு அவ்வளவுதான், முதுகு பழுத்து போயிரும். நான் வரலப்பா. காயினெல்லாம் அடுக்கிறதுக்குள்ள யாராவது மூஞ்சி முகரையில எரிஞ்சிட்டாவ, மூஞ்சி பஞ்சர் ஆயிரும்பா. அது வேண்டாம், ரிஸ்க். வேற ஏதாவது சொல்லு. சரி வாரேன், வா. அது வா போவோம். எப்ப இங்க பாருங்க, சந்தியாவும் வாரா. அம்மா ஒரு வழியா வந்துட்டாளா? எப்ப சின்ன பொண்ணு 70s விளாடுவோமா? உனக்கு ஓகேவா? எவ சின்ன பொண்ணு 70s வேண்டான்னு சொல்லுவே. அதுவும் முதுகு பழுத்துரும். அவ வேகமா தூக்கி எறிவா. இல்ல நான் பால் மெதுவாவே போடுறேன். வலிக்காது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது சின்ன பொண்ணு. வேகமா எரிஞ்சாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். அது வலிக்கும். ஃபோர்ஸா எரிஞ்சிருவாங்க, அது விளையாட்டு ஆர்வத்துல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, அந்த கேம்லாம் பசங்களுக்கு தான் சரி. நம்மளாம் அது விளாண்டோன்னா அவ்வளோதான்ப்பா. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சதீஸ்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடி இருக்கோமே. விளாடி இருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ சதீஸ்லாம் இல்லைல்ல, அவனெல்லாம் பிள்ளையார் கரைக்க போயிட்டானுவல. அதனால வேற கேம் ஏதாவது விளாடுவோம். வேற டீமுக்கு ஆள் வேற பத்தாது. அதெல்லாம் ஏன் எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு லீவு தானே? நண்டு சிண்டுன்னு கிடக்க அவ்வளோத்தையும் அக்கம் பக்கத்தில் அடக்கதெல்லாம் பறக்க வேண்டியது தான். பறக்கி விளாடுவோம். நாங்கள் 2 பேரும் பூமாரியும் நாங்களும் ஒரு டீமு. சின்ன பொண்ணு நீயும் வேணா ஒரு டீம்ல இருந்துக்கிடுங்க. வேற வாண்டுங்களை உங்களுக்கு சேர்த்துக்கிடுங்க. வேண்டாம் ஜோனி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது கேம் நம்ம 4 பேரும் விளையாடுற மாதிரி பாரு. வேண்டானா இப்போ நம்ம 4 பேருக்குன்னா அப்படின்னா நாடு கேம் தான் விளாடணும். ஆளுக்கு ஒரு நாடு எடுத்துக்கிட வேண்டியது தான். அது மட்டும் உங்களுக்கு கட்டையத்துக்கு முதுகுல எரியும் போது வலிக்காது என்ன? அது மேலே பட்டை தானே அந்த நாட்டை நம்ம பிரிப்போம். கட்டை சின்ன கட்டை பட்டாலாம் ஒன்றும் செய்யாது. பந்து எரியறதுக்கோ இதுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல. என்னமோ போங்க. சாயங்காலம் வேணா நாடு கேம் விளாடுவோம். இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு. இப்ப வேற ஏதாவது கேம் நனல்ல உட்கார்ந்து விளையாடுற மாதிரி சொல்லுங்க. எப்ப கிறுக்கி பூமாரி கிளவி எனக்கா பேசிக்கிட்டு இருக்காதவ. எந்த கேம் சொன்னாலும் அது நொட்டை இது நொட்டைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னதான் விளையாடுறது? நீ என்ன கிளவியா? வெயிலெல்லாம் விளையாட முடியும்? வெயில்ல விளையாண்டனா தலைலாம் சுத்தும். கிருகிருன்னு இருக்கும் எனக்கு. சரியான கிளடு சோடாபுட்டி போடியங்க. ஒன்னத்துக்கும் சரிப்பட்டு வர வேண்டாம். உட்கார்ந்து விளையாடுறதுனா எங்க வீட்டுல பொம்மைலாம் கிடக்கு, அதை எடுத்துட்டு வரட்டுமா? அதுக்கு சேலை கட்டி விளையாடுவோமா? ஆமா, இவ்வளோலாம் பச்சை பிள்ளைகளு இப்பதான் பொம்மைக்கு சேலை கட்டி விளையாடியாளுவ. தூர போங்கவ, நான் வீட்டுக்கு போய் கவுந்தடிச்சு தூங்கியே. பொம்மைக்கு சேலை கட்டி விளையாடுறத உங்க சிம்ரன்னு தாரணி கூட விளையாட மாட்டாவ. நீங்களும் விளையாட போறீங்க. கிறுக்காவ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? வேற நிழல்ல உட்கார்ந்து விளையாடுறதுன்னா வேற என்ன விளையாட? வேணா படம் பேர் அடிச்சு விளையாடுவோமா? திருடன் போலீஸ் ஏதாவது? அதை நீங்களே இருந்து விளையாடுங்க. அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. எப்ப எனக்கு ஒரு ஐடியா. என்ன சந்தியா? நம்ம இங்க எங்கேயாவது மரத்து நனல்ல வீட்டுல இருந்து எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து நம்மளும் சாப்பிடுவோமா? ஆமா, இது கூட நல்ல ஐடியா தான். சிம்ரன், தாரணி, அப்புறம் இந்த மஞ்சள் மட்ட பையன் சிம்பு அவனெல்லாம் கூப்பிடுவோம். அவெல்லாம் வருவான். நல்லா இருக்கும். நம்ம செஞ்சு இன்னைக்கு மரத்து நனல்ல வேப்ப மரத்து முட்டுக்குள்ள இருந்து செய்வோம். செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போம்.
சரி ஏதோ ஒண்ணு. ஆனா அதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. ஓய், எம்மா எங்க பிள்ளைகளா உங்க அம்மையை நான் இன்னைக்கு 4 கேள்வி நாக்கப்படுங்க மாதிரி கேட்காம விடமுண்டேன். நான் வீட்டுல இல்லாதப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட உங்க அம்மா சண்டை போட்டிருக்கா. எங்க பிள்ளைகளா உங்க அம்மா லட்சுமி? எம்மாடி இந்த கிழமையும் குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஓய், எங்க போற? உங்க அம்மா எங்கன்னு இப்ப கூப்பிடு. அவகிட்ட நான் இன்னைக்கு சண்டை போடணும். அம்மா எதுக்கு எங்க அம்மையை கேட்கிய? எதுக்கா? உங்க அம்மா என் பொண்டாட்டி கருவாச்சிக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கா. அதனாலதான் அவட்ட நான் திருப்பி சண்டை போடலான்னு வந்திருக்கேன். நான் இல்லாத நேரமா பார்த்து என் பொண்டாட்டி கிட்ட சண்டைக்கு போயிருக்காளா உங்க அம்மா? அவன் கூப்பிடு. 4 கேள்வி நாக்கப்படுங்க மாதிரி நான் கேட்கணும். எங்க அம்மாலாம் வீட்ல இல்ல. வீட்டுல இல்லையா? போய் சொல்லாத பாப்பா. உங்க அம்மா தோட்டத்துக்கும் போயிருக்காண்டா. ஏன்னா உங்க அப்பையும் தண்டாணி ஆனா அங்க காட்டுக்குள்ள இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான், ஊரு கடைசியில உட்கார்ந்து. அதனால உங்க அம்மா வீட்டுல தான் இருப்பா. வர சொல்லு வெளியே. இல்லதான் நானே போய் அவளை போய் பார்த்து சண்டை போட்டுக்கிட்டேன். தூரன் அவளுங்க. ஏய் லட்சுமி, இன்னைக்கு இந்த தெருவுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இந்த வாரம் இரு. இப்ப சோனி இந்த ஆளு நம்ம வீட்டு நேர்க்காதான் போறாருவே. போட்டும் இந்த ஆளு போய் நம்ம அம்மா கிட்ட சண்டை போட்டனா அம்மா வழக்கு மாத்த எடுத்து 4 சாத்துவா வாங்குவாரு. வாங்கட்டும். அம்மா இந்த கிழவன் குடிச்சிட்டு போறத பார்த்தா பயமா இருக்கு. இப்ப சோனி அவர் சொன்னதை கவனிச்சியா? அப்பா தோட்டத்துக்கு போலையாம். ஏதோ ஊரு கடைசியில மரத்தடியில காட்டுக்குள்ள இருந்து குடிக்காரு அப்படின்னு தான் சொன்னாவ. அப்படிதானே இருந்தாலும் சொல்லிட்டு போனாரு. ஒழுங்கா கேட்டியா இல்லையா நீ? அட அந்த கிழவன் சும்மா என்னத்தையாவது பணாத்திட்டு அடப்பான். காலையிலே தான் அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவல. சே, நான் இன்னைக்கு என்னன்னு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? நாளைக்கு அவருக்கு லீவு, எப்படியும் போயிட்டு ஏசி வாங்கிடலான்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். எல்லா ஆசையும் மண்ணா போச்சு. சரி அங்க பிள்ளையார் கரைக்க போற இடத்துக்காவது போயிட்டு வரும்போதாவது வாங்கி தருவாரு. சரி நம்ம இங்க இருந்து போயிடலாம் பச்சை பிடிச்சு. அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா கடையில போய் நின்னா அவரு வரும்போது ஏசி வாங்கிட்டு கூப்பிட்டு வருவாருன்னு பார்த்தேன்னா அதுக்கும் அவரு ஒத்து வர மாட்டேங்காரு. போன பண்ணி பார்க்கேன், கட் பண்ணி உடியாரு. காலையில பேசும்போதும் காது கொடுத்து கேட்டாருல்ல. ஏன் ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டார? இதெல்லாம் போன இடத்துல அவருக்கு அங்க என்ன பிரச்சனையோ போனை எடுக்க முடிஞ்சிருக்காதா இருக்கும். வண்டியில போய்கிட்டு இருப்பாவல்ல, இன்னும் மக்கள் போயிட்டு இருப்பாவ. நாங்க எங்கேயாவது பக்கத்துலதான் குளச்ச கோயில்ல போய் குறைச்சிட்டு வருவாவ பிள்ளையார. அதுக்கு இவ்வளவு நேரமா ஆகுது. இல்லடா திருச்செந்தூர் கடலுக்கு தான் போறதா சொன்னாவ. எங்க போறாவள? திருச்செந்தூர்னாவ, மணப்பாடுனாவ, குளசனாவ, எங்க போறாவள போயிட்டு போட்டு. நான் ஒரு போன பண்ணுனா எடுக்க வேண்டியது தானே. கூட்டமா இருக்கும்ல குந்தாணி, அவருக்கு சத்தம் கேட்டிருக்காதா இருக்கும் நீ போன் பண்ண சத்தம். கிறுக்கி போன கட் பண்ணி விடியாருங்கம்ல. அப்பனா பரவு போன் பண்ணுவாரு. பொறுத்துரு, ஏசி வாங்கி தருவாரு. ஏசின்னு 2-3 வாரமா அந்த உமாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் வாங்கின பாடு இல்ல போல, பாவம் தான். ஆமா மகாராணி ஏசி இல்லாம தூங்க மாட்டாவல்ல. பத்திராளி அக்கா, நீங்க சும்மா இருங்க. உங்க வீட்டுல எல்லாம் ஏசி தானே, அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க. எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் படுத்து பாருங்க, வெக்க தாங்கள வீட்டுல இருக்க முடியல. அதரமா நான் வெளியே வந்து ஹால்ல வந்துதான் முக்காவாசி நேரம் வந்து படுத்து கிடக்கேன். சரி, இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கி தராரோ இல்லையோ, நம்ம சாயங்காலம் போய் ஏசி வாங்கிட்டு வந்து நின்றுருவோம். அவ்வளோதான். அது எப்படின்னா பெரிய பொண்ணு? அதெல்லாம் தவணையில் கூட கட்டிக்கிடலாம். நமக்கு தெரிஞ்ச ஆளு கடை ஒன்று இருக்குது, அங்கே வேணா போவோம். வேணும்னா சொல்லி சாயங்காலமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தவணை முறையில் கட்டுறேன்னு சொல்லி ஏசியை வாங்கிட்டு வந்துடுவோம். மாதம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு காசை வாங்கி கட்டியதாக இருந்தால் நீ சரின்னா சொல்லி போய் வாங்கிட்டு வருவோம். அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. இன்னைக்கு பாப்பேன், எங்க வீட்டுக்காருக்கு இன்னும் 2-3 தடவை போன் பண்ணி பாப்பேன். வேலைக்கு அவ்வளோன்னு வையா, நீ சொன்ன மாதிரி தவணை முறையில வாங்கி போட்ட வேண்டியதுதான். அவங்களே கொண்டு வந்து மாட்டி விட்டுருவானுல்ல. ஆமாம், நம்ம சொல்லிட்டு அட்வான்ஸாக கொஞ்சம் காசை மட்டும் கட்டிட்டு தவணை முறையில் தரோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டோன்னு போதும். அவனு அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்து அவனை பாட்டுக்கு வீட்டில் வந்து மாட்டி விட்டுருவானுவேன். சரிலா பெரிய பொண்ணு, அப்ப நான் மாட்டிடுவோம். ஏ லட்சுமி, வெளியே வாடி. இன்னைக்கு நீயா நானான்னு நான் பாத்துறியேன். என் பொண்டாட்டிக்கிட்டயா நீ சண்டைக்கு போற? என் பொண்டாட்டி கருவாச்சி என்னை அடிப்பா, தூக்கி போட்டு மிதிப்பா. என்ன பண்ணாலும் நான் அவளை விட்டு கொடுக்க முடியுமா? அவகிட்ட நீ சண்டைக்கு போயிருக்கிய. நீ என்ன மாதிரி பொம்பளை? வெளியே வா பாப்போம். என்கிட்ட சண்டை போட்டு பாப்போம். வெளியே வா. எப்ப சோனி அங்க பாரு, அந்த கிழவி நம்ம வீட்டு முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிட்டு நிக்காரு. அம்மா இங்க உள்ளயா இருக்கா? என்ன பயந்துட்டியோ? வெளியே வாங்கம்ல. லட்சுமி அக்கா கொஞ்சம் அங்க பாருங்க. பிங்கி கிழவி புருஷன் உங்க வீட்டு முன்னாடி தான் நின்று கத்திட்டு அடக்காரு. ஆமா, அந்த எண்ணத்துக்கு அங்க நின்று கத்திட்டு அடக்கா. வீட்டுக்கு தான் வழி தெரியாம குடிச்சிட்டு போதையில நிக்காரு. ஆமா, குடிச்சிட்டு தான் நிக்காப்புல தெரியுது. தள்ளாடியார கிடந்து கிழமை. இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வரல, நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன் பாத்துக்க. அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா, அந்த ஆளுக்கு என்னவா இப்போ கிருக்கிங்கனங்க இங்க வந்து கத்திட்டு அடக்காரு. வீட்டுக்குள்ள வரானா கிழமை? என்ன மரியாதை கட்டுறோம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீ சரிபட்டு வராத. கிழவிக்கு 4 அறுப்பு கொடுத்த கணங்க அந்த கிழவனுக்கு 4 அறுப்பு கொடுக்கணுமா?
அடா அப்படிதான் போல இருக்கு. இன்னைக்கு லட்சுமியை காட்ட இந்த கிழமை வாங்க போறாரு போலயே. இரு நான் இந்த வாரேன். வீட்டு முன்னாடி வந்து அது என்ன குடிச்சிட்டு கத்திய பழக்கம். இந்த வாரேன் இரு. வச்சு போற வேகத்தை பார்த்தா விளக்கு மாத்த எடுத்து கிழவன சாத்த போது போலயே. இவனெல்லாம் சாத்தணும். சாத்தினாதான் புத்தி வரும். என்ன பழக்கங்க? குடிச்சிட்டு அடுத்த வீட்டு முன்னாடி நின்று ஆடிய பழக்கம்.